இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியாக சிம்பிளாக எப்படி பூ கட்டலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பூ எடுத்துக்கோங்க. பூ எடுத்துட்டு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூ கட்டுறதப்போ மட்டும் இந்த ஃபஸ்ட் லேயர் கட்டுறப்போ மட்டும் 2 நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அவசியம் இல்லை, ஒவ்வொரு நாட் போட்டால் போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லிப்பூ கட்டும்போது இந்த உள்ள நூல் சொல்கிறோம் இல்லையா, கலர் கலர் நூல், அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த உள்ள நூல் வச்சு கட்டுறது எப்படி அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இதை விட அந்த நூல் நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால உங்களுடைய கைக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கை வலிக்காமல் இருக்கும். இது ரொம்ப நிறையா பூ கட்டுறோம் அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே கை வலிக்க ஆரம்பிச்சிரும், அந்த நூல் பிடிக்க முடியாது. ஆனால் உள்ள நூல் வச்சு கட்டும்போது நமக்கு அந்த நூலோட ஸ்ட்ரென்த், அந்த திக்னஸ் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி பூ கட்டுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு இங்கே பாருங்கள், 2 பூக்கும் நடுவில் விட்டு நாட் போடுறோம். அவ்வளவுதாங்க, சிம்பிள் தான், வெரி வெரி சிம்பிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க, பிகினர் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், எடுத்தோடனே மல்லிப்பூவில் கட்ட ஆரம்பிக்காதீங்க. காரணம் அப்போ என்ன அப்படின்னா, மல்லிப்பூவோட தண்டு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. தண்டு எங்கன இருக்குது, நூல் எங்கே இருக்குது, எங்கன அந்த நூல் விட்டு இழுக்கணும், அது மாதிரிலாம் எந்த இதுவுமே தெரியாது. அதனால தான் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக முல்லைப்பூ, கனகாமரம், காக்கரட்டான், ஜாதிப்பூ, பன்னீர்பூ இது மாதிரியான பூக்கள் ஃபஸ்ட்டு வாங்கி சிம்பிளாக நீங்கள் கட்டி பழக ஆரம்பிங்க. ரோஸு, செவ்வந்திப்பூ இதெல்லாம் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு மல்லிப்பூக்கு வாங்க. மல்லிப்பூ கையில் கட்டுற மாதிரியே கட்டணும் அப்படின்னா அதுக்கு எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனல் பேஜில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பூ சீசன் இல்லாத டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். சேனல் பேஜை விசிட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன மாதிரியான டைப்பில் பூ கட்டணும், எல்லா டைப்லையுமே நான் பூ கட்டலாம், எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோஸ் நான் கொடுத்துருக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூ கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த மே மாதம், ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லலாம் இந்த மல்லிப்பூவோட ரேட்டு, மற்ற பூவோட ரேட்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டைமு. ஏன்னா பூ ரேட் கம்மியாக இருக்கும்போது நம்ம பூவை வேஸ்ட் பண்ணோம், இவ்வளோ காசு செலவாளிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். அவங்க தப்பு பண்ணாலும், பூ வேஸ்ட் பண்ணாலும் பயப்பட வேண்டாம். இல்லைனா பூ அதிகமாக ரேட் விற்கும்போது பூவை வீணாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.